இந்த பதிவுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது ஒரு விட்டமின் டிஃபிஷியன்சி. அது இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இது இருந்துச்சுன்னா விட்டமின் B12 நம்ம உடல்ல குறைபாடு இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரியான ரொம்ப நாளா இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்குங்க. இருக்காங்க. இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ அதுக்காக நான் நிறைய ஃபுட் கரெக்டாக எடுத்துக்கிறேன். ஃபுட்டோட சேர்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் முக்கியமாக ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சில வகையான மூலிகைகள். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு விட்டமின் டிஃபிஷியன்சி. அது இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. சில சிம்டம்ஸ் வச்சு நமக்கு இது இருக்குது, இல்லை பிளட் டெஸ்ட் மூலிமா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா இதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் என்னென்ன சாப்பிடலாம், சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் என்னென்ன விஷயத்துக்காக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோன்றது நிறைய பதிவில் பார்க்குறோம். அதில் இந்த முக்கியமாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த விட்டமின் டிஃபிஷியன்சிக்கு என்னென்ன மூலிகைகள் எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதாவது விட்டமின் B12 டிஃபிஷியன்சி. இது பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது இருந்துச்சுன்னா விட்டமின் B12 நம்ம உடல்ல குறைபாடு இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ரொம்ப நாளாக இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்குங்க. அப்போது எனக்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்படி பார்க்கும்போது என்ன சிம்டம்ஸ் தெரியும்? கொஞ்ச நாளாகவே எனக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது. சருமம் ரொம்ப பொலிவு இல்லாமல், சருமத்தில் ஒரு டல்லாக இருக்கிறது. முக்கியமாக நமக்கு கழுத்தை சுற்றி கருமையாக இருக்கிறது, கை விரல், கால் விரல், மூட்டுக்கல். ஸோ மூட்டுக்கள் எல்லாமே நமக்கு கருமை நிறமாக மாறுது. கை விரல்கள் எல்லாம் ஃபிங்கர்ஸில் இருக்கக்கூடிய மூட்டுக்களில் கருமையாக மாறுறது பார்க்குறோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் விட்டமின் B12 குறைபாடு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுக்கப்புறம் வேற என்ன சிம்டம்ஸ் தெரியும்? நடக்கும்போது மூச்சு வாங்குறது, திடீர்னு கை கால் மறுத்து போகிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருதுன்னா விட்டமின் B12 குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக வருங்க. ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா அப்போ பொதுவாக நரம்புகளோட இயக்கத்திற்கும் அந்த சிக்னல் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் நமக்கு முக்கியமாக விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியாக நடக்க முடியல, எனக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகுது, திடீர்னு ஞாபகம் மறதியாக இருக்குது, நான் ஏன் இங்கே வந்தேன், ஏதோ நினச்சிட்டு வந்தனே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஸோ விட்டமின் B12 குறைபாடு இருந்தாலும் பிரெயின் ஃபங்க்ஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நியூரலாஜிக்கல் டிஸார்டர் வருதுன்னா அதுக்கு விட்டமின் B12 ஒரு டிஃபிஷியன்சி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி கை கால் நடுக்கம், கை கால் மறுத்து போகிற ஒரு உணர்வு தெரிகிறது, ஊசி வச்சு டிங்க்லிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம், ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு கால் பாதத்திலலாம் இருக்குங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த அறிகுறி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கால்கள்லையுமே இந்த விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருந்தாலும் ஒரு பர்னிங் சென்சேஷன், எரிச்சல், ஸோ நெருப்பு பட்ட மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கிறது, கால் பாதத்தில் ஊசி குத்துற மாதிரி மறுத்து போகிற உணர்வு, இது எல்லாமே அதனால் வர்றது தான். திடீர்னு படபடப்பு ஏற்படுறது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறது, வயிறு எரிச்சல், ஸ்டொமக் அப்செட் இருக்கிறது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சரும பிரச்சனைகள், அதிகமான தலைமுடி உதிர்தல். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த விட்டமின் B12 டிஃபிஷியன்சி ஒரு காரணம். இன்னைக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமாக இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ அதுக்காக நான் நிறைய ஃபுட் கரெக்டாக எடுத்துக்கிறேன். ஃபுட்டோட சேர்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் முக்கியமாக இந்த நரம்புகளை வலுப்படுத்தவும் என்னென்ன மருந்துகள் எடுக்கலான்றத பார்க்கலாம். ஸோ உணவு அப்படின்னு சொல்லும்போது அசைவ உணவுகளில் முக்கியமாக நீங்கள் லிவர் எடுத்துக்கலாம். ஸோ மட்டன் லிவர், ஸோ மட்டன் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ எக் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாமே நமக்கு விட்டமின் B12 அதிகமாகவே இருக்குது. இல்லைங்க நான் பியூர் வெஜ், அப்போ நான் என்னென்ன சாப்பிடலாம்? உங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குங்க. அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நம்மளுடைய கீரை வகைகள், இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள், இது எல்லாமே சாப்பிடும்பொழுதும் ஈஸியாக நமக்கு விட்டமின் B12 அந்த டிஃபிஷியன்சி நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரூட்ஸ்
எல்லா வகையான ஃப்ரூட்ஸ்லையுமே விட்டமின் பி12 நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ டெய்லியுமே ஒரு செவ்வாழையோ இல்லை நேந்திரம் வாழையோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கும் போதும் விட்டமின் பி12 நமக்கு உடம்புல நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கொய்யா, பப்பாளி, மாதுளை, மறக்காமல் மாதுளை. ஸோ இதில் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரீனாக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கும் போதும் ஸோ இந்த கேப்சிகம், கேரட் இது எல்லாமே நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த நம்ம கேரட்லாம் எடுக்கும்போது அதில் விட்டமின் பி12, பீட்ரூட் இதில் எல்லாமே நமக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. கீரை வகைகளும் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால், சீஸ், வெண்ணெய், நெய் இது எல்லாமே நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிடும்போதும் நமக்கு இந்த விட்டமின் பி12 டிஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சில வகையான மூலிகைகள் நம்மளுடைய ரத்தத்தில் விட்டமின் பி12 லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய பேருக்கு கால்சியம், அயன் டிஃபிஷியன்சி இருக்கிற இதனோடைய சேர்த்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி12 டிஃபிஷியன்சியும் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய பிளட்டில் இருக்கிற அயன், கால்சியம் ஸோ இது எல்லாமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அயன், கால்சியம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஸோ பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கேழ்வரகு, இந்த மில்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விட்டமின் பி12 இதில் அதிகம். இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். பி12 டிஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகள். ஸோ இந்த நட்ஸ் வகைகளில் நம்ம எதெல்லாம் சாப்பிட்டா விட்டமின் பி12 இதில் நிறையவே இருக்குங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தினம்தோறும் ஒரு 5 பாதாம் எடுத்துக்கோங்க. ஸோ அதை தண்ணீரில் நல்லா சோக் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதை அரைச்சி பாலோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாதாம் பாலோடு சேர்த்து நீங்கள் எடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம பாலோடு கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். இதுலையுமே விட்டமின் பி12 அதிகம். அதே மாதிரி வேர்க்கடலை. ஸோ தினம்தோறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, எள்ளு ஸோ தவறாமல் எள்ளு சேர்த்துக்கோங்க. அது நம்ம உடலில் பி12 டிஃபிஷியன்சி மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களுக்கு எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக லைட்டாக வறுத்து வச்சுட்டிங்கன்னா அதை இதனோட சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், கை கால் நடுக்கம், கை கால் மறுத்து போகிறது இந்த விஷயத்துக்கும், விட்டமின் பி12 குறைபாடு இருக்கிறதுக்கும் இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நரம்பு மறுத்து போகிறது இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரமஞ்சள் குடிநீர் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு விட்டமின் பி12 டிஃபிஷியன்சி இருக்குது, இதனால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கை கால் மறுத்து போதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மரமஞ்சள். ஸோ மரமஞ்சள் குடிநீராக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது ரெகுலராக இதை நீங்கள் எடுத்துக்க மறுத்து போகிற விஷயம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூனைக்காளி விதைகள். ஸோ பார்க்கின்சன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் கை கால் நடுங்கிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் விட்டமின் பி12 டிஃபிஷியன்சி இருக்கும். கொஞ்சம் மறதி இருக்கிறது, கை கால் நடுக்கம் இருக்கிறது, மறுத்து போகிறது இதுக்கு எல்லாமே நம்ம பூனைக்காளி விதைகளும் பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து பல வருஷமாக நம்ம அந்த பார்க்கின்சன் டிசீஸ்க்கெல்லாம் ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.